கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் பகுதியில் பெய்த கனமழையால் 500 ஆண்டுகள் பழமையான தானுமாலையன் கோயில் தெப்பக்குளத்தில் மண் சரிவு ஏற்பட்டது. 4 ஏக்கர் பரப்பளவு கொண்ட தானுமாலையன் கோவில் தெப்பக்குளத்தில் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சுசீந்திரம் பகுதியில் பெய்த கனமழையால் தெப்பக்குளத்தில் மண் சரிவு ஏற்பட்டு வடக்கு பகுதியில் உள்ள மதில் சுவர் இடிந்து விழுந்தது. மண் சரிவில் மின்கம்பங்கள் முறிந்து வீடுகளின் மேல் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் தெப்பக்குளத்தை சுற்றியுள்ள 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பு கருதி வெளியேற்றப்பட்டனர். மேலும் மண் சரிவு ஏற்பட்ட பகுதியை சீர் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. மணல் மூட்டையை அடக்கி எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் இங்கே உள்ளவங்க எல்லாரையும் கொஞ்சம் மாற்றி அமைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு 50 வீடு இதனால ஒரு பாதிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் ஆம்னி பேருந்து உரிமையாளர்களின் போராட்டத்திற்கு அரசு தீர்வு காண வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் சாலை வரி செலுத்த வேண்டும் என கூறி கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் அபராதம் விதிக்கப்படுகிறது. இதனால் தங்கள் தொழில் நலிவடையும் என கூறி கடந்த 9ஆம் தேதி முதல் அண்டை மாநிலங்களுக்கு சேவையை நிறுத்தி ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவு வெளியிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி, கடந்த ஒரு வாரமாக தமிழ்நாட்டு பயணிகள் பிற மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்ள இயலாமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனால் ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்க நிர்வாகிகளை அழைத்து பேசி சுமூக தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என போக்குவரத்து துறைக்கு எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். பல்லடம் அருகே பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்ட வாய்க்காலின் கரை உடைந்து வாவிபாளையம் பகுதியில் உள்ள விவசாய நிலங்கள் மற்றும் தென்னந்தோப்பில் காட்டாற்று வெள்ளம் போல் தண்ணீர் கரைபுரண்டு ஓடியது. பொள்ளாச்சியிலிருந்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் வரை பரம்பிக்குளம் ஆழியாறு பிரதான வாய்க்கால் செல்கிறது. 124 கிலோமீட்டர் நீளம் கொண்ட பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன வாய்க்காலில் 76வது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வாவிபாளையம் பகுதியில் உள்ள கரையில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் ஊருக்குள் புகுந்துள்ளது. இதனால் ஏடி காலனியில் 60க்கும் மேற்பட்ட வீடுகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. 77 கிலோமீட்டர்ல உடைப்பு ஏற்பட்டு தண்ணி விவசாய நிலத்துக்குள்ள புகுந்துருச்சு. அதனால விவசாயிகளுக்கு அதிகமான பாதிப்பு ஏற்படுது. கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரமா 800 கனடி வெளியேறிட்டு இருக்குது. இதனால விவசாயிகளுக்கு பொருளாதார ரீதியாக நிறைய இழப்பு ஏற்படுது. தகவல் அறிந்து வந்த வருவாய்த்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 46வது கிலோமீட்டரில் உள்ள அரசூர் பகுதியில் தற்காலிகமாக தண்ணீரை மாற்றி உப்பாறு அணைக்கு நீரை திருப்பி விட்டுள்ளனர். ராமேஸ்வரத்தில் பலத்த சூறை காற்றால் நங்கூரமிட்டு நிறுத்தியிருந்த விசைப்படகுகள் சேதமடைந்ததால் மீனவர்கள் வேதனை அடைந்திருக்கின்றனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் 700க்கும் மேற்பட்ட விசைப்படகில் 2500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்றிரவு திடீரென வீசிய சூறை காற்றால் நங்கூரமிட்டு நிறுத்தியிருந்த விசைப்படகுகள் ஒன்றுடன் ஒன்று மோதி சேதமடைந்திருக்கின்றன. தூண்டில் வளைவு இல்லாத காரணத்தால் தான் படகுகள் சேதமடைந்து வருவதாக மீனவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். சேதமடைந்த படகுகளை சரி செய்ய 2 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என்று மீனவர்கள் வேதனையுடன் கூறுகின்றனர். சேதமடைந்த படகுக்கு அரசு இழப்பீடு வழங்கி அந்த ஏழை மீனவனுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும். ஏன்னா ஏற்கனவே 200க்கும் மேற்பட்ட படகுகள் இலங்கை கடற்படையால் பிடிக்கப்பட்டு அங்கே அரசுடமாக்கப்பட்டு இன்னைக்கு நிற்கதியா நின்று இருக்கான். மழை காலங்களில் விசை படகுகளை பாதுகாக்க தூண்டில் வளைவு அமைத்து தரவும் தங்களது வாழ்வாதாரத்தை காக்க அரசு நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தியிருக்கின்றனர். சேலம் அருகே உள்ள ஜாகிர் அம்மாபாளையம் டால்மியா மேடு பகுதியில் அமைய உள்ள ஜவுளி பூங்காவுக்கு எதிராக சேலம் கருப்பூர் அடுத்த வெள்ளக்கல் பட்டியில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த பூங்காவில் 20 சாயப்பட்டறைகளை கட்டுவதற்கான பூர்வாங்க பணிகளுக்கு எதிராக இந்த பகுதி மக்கள் கடந்த ஒரு வார காலமாக போராடி வருகின்றனர். இந்த சூழலில் வெள்ளக்கல் பட்டியில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தங்களிடம் கருத்து கேட்காமல் எதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் அனுமதி அளித்தார் என்று மக்கள் கேள்வி எழுப்பினர். இது முழுக்க சட்டவிரோதமான ஒன்று. கருத்தே கேட்காம அனுமதி கொடுத்தாங்க. அதாவது இவங்க கொடுத்துருவாங்களாம். அதெல்லாம் அந்த கதைக்கெல்லாம் இடமே இல்லை. இனி அங்கே எந்த பணி நடக்கிறதாக இருந்தாலும் முறையாக சட்டப்படி அறிவித்து மக்கள்கிட்ட கருத்து கேட்டு அதுக்கப்புறம் தான் நடக்கணும். இந்த மக்கள் அங்கே சாய தொழிற்சாலை வரக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. சாயப்பட்டறைகளை அமைத்தால் பெருந்துறை சிப்காட் போன்று தங்கள் இடம் மாறிவிடும் என்று இந்த பகுதி பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாய பணிகளில் வடமாநில தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பரமக்குடி, தெளிச்சாத்தநல்லூர், பார்த்திபனூர், கீழப்பெருங்கரை உள்ளிட்ட பகுதிகளில் நெல் நடவு பணிகள் தொடங்கியுள்ளன. இந்த நிலையில் நாற்று எடுத்தல், நெல் நடவு உள்ளிட்ட பணிகளுக்கு ஆள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதனால் மற்ற பகுதிகளில் இருந்து ஆட்களை அழைத்து வர வேண்டிய நிலை இருந்தது. இந்த சூழலில் பரமக்குடியை சேர்ந்த விவசாயிகள் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளர்களை விவசாய பணிகளில் களமிறக்கியுள்ளனர். शांति का उन्नति का प्यार का चमन इसके बाद होता है ये तन मेरा मन तेरा मन ये वतन ये वतन வடமாநில தொழிலாளர்களை பணியமர்த்துவதால் நேரமும் செலவும் மிச்சமாவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தங்குறதுக்கு இடம் கொடுக்கணும். காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறவங்க சாயந்தரம் 6 மணி வரை வேலை பார்க்குறாங்க. ஒரு நாளைக்கு 3 to 4 ஏக்கர் 10 பேர் 3 to 4 ஏக்கர் நமக்கு நடவு செஞ்சு கொடுத்துருவாங்க. எனக்கு மொத்தம் 25 ஏக்கரை நட்டு முடிச்சிட்டாங்க. ஜெயங்கொண்டம் அருகே காரைக்குறிச்சி சாலையில் பள்ளி நேரத்தில் செம்மண் லாரிகள் இயக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவ்வழியாக சென்ற 50க்கும் மேற்பட்ட கனரக லாரிகளை பொதுமக்கள் சிறைபிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். கீழமிக்கேல்பட்டி பகுதியில் செம்மண் வெட்டப்பட்டு பல்வேறு இடங்களுக்கு 500க்கும் மேற்பட்ட கனரக வாகனங்கள் மூலம் எடுத்துச் செல்லப்படுகிறது. குறிப்பாக மாணவர்கள் பள்ளி செல்லும் நேரத்தில் கனரக லாரிகள் இயக்கப்படுவதால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக கூறி காரைக்குறிச்சியை சேர்ந்தவர்கள் லாரிகளை சிறைபிடித்தனர். கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டுருக்கு, 8 to 10 ஓட்டாதீங்க, ஓரடி நிப்பாட்டுங்க, கனரக வாகனம் போகக்கூடாது, ஸ்கூல் டைம் போட்டு ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் மதிக்காம இத்தனை லாரி போயிட்டு இருக்கு. எதுக்கு போகுதுன்னே தெரியல. ஏதாவது உயிர் போச்சா யார் இந்த உயிருக்கு பதில் சொல்லுவா? செம்மண் லாரிகளை சிறைபிடித்தவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதால் அவர்கள் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மகளிர் உலகக்கோப்பை வென்ற இந்திய அணி கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுருக்கு சென்னை முகப்பேரில் உள்ள தனியார் பள்ளியில் பாராட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த இந்திய அணி கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுரை பள்ளி மாணவிகள் மலர் தூவியும் பிரம்மாண்ட ரோஜா மாலை அணிவித்தும் உற்சாகமாக வரவேற்றனர். மேலும் மாணவிகளுடன் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடியும் நடனமாடியும் அவர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார். மகளிர் உலகக்கோப்பை வென்ற பிறகு முதல் முறையாக சென்னை வந்த இந்திய அணி கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களின் பாராட்டு மழையில் நனைந்தார். சென்னை ஒன் மொபைல் செயலியை மேலும் பிரபலப்படுத்தும் வகையில் பேருந்து, மெட்ரோ மற்றும் புறநகர் ரயிலில் ₹1 ஒரு முறை பயணம் செய்யும் சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகரின் அனைத்து போக்குவரத்து சேவைகளையும் ஒன்றிணைக்கும் ஒரே செயலியான சென்னை ஒன் மொபைல் செயலியை கடந்த மாதம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிமுகப்படுத்தினார். ஒரே மாதத்தில் 5.5 லட்சம் பயனாளர்களை பெற்ற இந்த ஆன்லைன் செயலியில் 8,10,000 டிக்கெட்டுகள் பெறப்பட்டுள்ளதுடன் 14 லட்சம் பயண தேடல்களும் இடம்பெற்றுள்ளன. இந்த நிலையில் இந்த செயலியை நிர்வகிக்கும் சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து ஆணையம் ₹1 டிக்கெட் என்ற புதிய சலுகையை அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை ஒன் செயலியில் தங்கள் பயணத்தை திட்டமிடும் பயனாளர் ஒருவர் பீம் அல்லது நவி UPI செயலி வாயிலாக ₹1 மட்டும் செலுத்தி டிக்கெட் பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நடைமுறைக்கு வந்திருக்கும் இந்த சலுகை குறிப்பிட்ட காலம் செல்லுபடியாகும் என்றும் ஒருவர் ஒருமுறை மட்டுமே இந்த சலுகையை பயன்படுத்த முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சலுகை காலத்தில் கேஷ்பேக் ஆஃபர்களும் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கருப்பன்கோட்டம் கிராமத்தில் கடந்த 1.5 வருடத்திற்கு முன்பு 7 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி தற்போது வரை பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படாமல் உள்ளது. இதனால் 70க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அடிப்படை தேவைக்கு கூட தண்ணீர் இல்லாமல் தவித்து வருவதாக வேதனை தெரிவித்தனர். சமைக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லாம போயிருது ஒவ்வொரு டைம்ல. இது கட்டி எதுக்கு பிரயோஜனம்? எங்களுக்கு டேங்குக்கு 1.5 வருஷம் ஆகுது. கேட்டா நாங்களும் BDO ஆஃபீஸ், தாலுகா ஆஃபீஸ், கலெக்டரேட் எல்லா இடத்துலயும் போய் பார்த்துட்டோம். பண்றோம் 1.5 வருஷம் ஆகி போச்சு. அப்ப நாங்க ஆடு மாட்டுக்கெல்லாம் தண்ணிக்கு எங்க போவோம்? எதுக்கு இந்த டேங்க் கட்டினது? நானும் கட்டினான்ற பேருக்கு கட்டி வச்சுக்கிறீங்களா, இல்ல தண்ணி ஏற்றி மக்களுக்கு யூஸ் ஆகணும்னு கட்டி வச்சுக்கிறீங்களா? 1.5 வருஷமா தண்ணி டேங்க் கட்டி எந்த பயனும் இல்லாம இருக்குது. இந்த டேங்க்ல ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது இன்னைக்கு வரையும். இதுக்கு வீட்டுக்கு தண்ணி கொடுக்குற ஸ்கீம் இந்த டேங்க் எந்த பலனும் இல்லாம இருக்குது. கருப்பன்கூட்டம் கிராமத்தில் கட்டி முடிக்கப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் நீர் ஏற்றுவதற்கான குழாய்களை உடனடியாக அமைத்து தண்ணீர் விநியோகம் செய்ய கிராம மக்கள் வலியுறுத்தினர்.
பீகாரில் 2 கட்டங்களாக நடைபெற்ற வாக்குப்பதிவில் 67% வாக்குகள் பதிவான நிலையில் நாளை வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாக உள்ளன. பீகாரில் மொத்தமுள்ள 243 தொகுதிகளிலும் 2 கட்ட தேர்தல் அறிவிக்கப்பட்டது. முதற்கட்டமாக 121 தொகுதிகளில் கடந்த 6ஆம் தேதி நடந்த வாக்குப்பதிவில் 65.9% வாக்குகள் பதிவாகின. தொடர்ந்து எஞ்சிய 122 தொகுதிகளில் நேற்று முன்தினம் நடைபெற்ற 2ஆம் கட்ட வாக்குப்பதிவில் 68.74% வாக்குகள் பதிவாகின. 2 கட்டத்திலும் சேர்த்து பீகார் வரலாற்றில் இதுவரை இல்லாதபடி 67% வாக்குகள் பதிவாகின. இந்த வாக்குகள் அனைத்தும் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். டீனேஜ் மற்றும் இளைஞர்களின் விருப்பமான வீடியோ கேம்களில் ஒன்றான GTA 5 வீடியோ கேம் உலகளவில் 22 கோடி பிரதிகள் விற்று இமாலய சாதனை படைத்துள்ளது. 1997ஆம் ஆண்டு அறிமுகமான கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ வீடியோ கேம் கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளாக வீடியோ கேம் சந்தையில் கோலோச்சி வருகிறது. 2D 3D என காலத்திற்கு ஏற்ப மேம்படுத்தப்பட்டு வரும் GTA வீடியோ கேமின் 5ஆம் பாகம் கடந்த 2013ஆம் ஆண்டு வெளியானது. மோட்டார் பைக், கார் சேசிங், அதிரடி ஆக்ஷன் சண்டைகள் நிறைந்த டாஸ்க்குகள் என வயது வரம்பின்றி அனைத்து வீடியோ கேம் பிரியர்களையும் GTA 5ஆம் பாகம் கவர்ந்தது. இந்நிலையில் கடந்த 12 வருடங்களில் 22 கோடி பிரதிகளை விற்று வீடியோ கேம் சந்தையில் புதிய மைல்கல்லை GTA 5ஆம் பாகம் எட்டியுள்ளது. இதனால் அந்நிறுவனத்திற்கு 88,625 கோடி வருவாய் கிடைத்துள்ளதாக Take-Two நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. மேலும் புதிய த்ரில்லிங் அம்சங்களுடன் கூடிய GTA 6ஆம் பாகம் அடுத்த ஆண்டு மே மாதம் வெளியாக உள்ள நிலையில் வீடியோ கேம் பிரியர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பேரூராட்சியில் பணியாற்றி வரும் 18 நிரந்தர தூய்மை பணியாளர்களில் மாற்று சமூகத்தை சேர்ந்த 6 பேர் குப்பைகள் அள்ளும் பணிக்கு வருவதில்லை என சக பணியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் பணிச்சுமை அதிகரித்து உள்ளதாக கூறி கமுதி பேரூராட்சி அலுவலகத்தை பணியில் உள்ள நிரந்தர தூய்மை பணியாளர் மற்றும் தற்காலிக ஊழியர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 18 பேர் இருக்கோம். 18 பேர்ல வேலை பார்க்கறது, சுப்புறம் பண்ணி சாக்கடை வார்கள் அல்றது, குப்பை அல்றது, கூட்டுறது, எல்லா பாத்ரூம் வரைக்கும் கழுவுறது, இதே 12 பேர் தான் செய்யறோம். 6 பேர் மாற்றுப்பணியாளராக வந்தவங்க மாற்றுப்பணியாக இருந்து உட்கார்ந்து சம்பளம் வாங்குறாங்க. எங்களுடைய பணிக்கு ஒரு நாளும் ஒரு குப்பை கூட அல்லல. மாற்று சமூகத்தை சேர்ந்த 6 பேர் அரசு தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கும் ஊதியத்தை பெற்றுக்கொண்டு பேரூராட்சியில் தண்ணீர் திறப்பது உள்ளிட்ட சாதாரண மாற்றுப் பணிகளை செய்வதாக சக ஊழியர்கள் கூறினர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளிடம் பலமுறை புகார் மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி வடக்கு கண்மாயில் இருந்து நீர் வெளியேறும் வரத்து கால்வாய் ஆக்கிரமிக்கப்பட்டதால் உபரி நீர் வெளியேற வழியின்றி வீடுகளை சூழ்ந்தது. வைகை ஆற்றில் இருந்து திருப்பாச்சேத்தி வடக்கு கண்மாய்க்கு நீர் திறக்கப்படுகிறது. திருப்பாச்சேத்தி கண்மாயில் இருந்து திறந்துவிடப்படும் நீர் கால்வாய்கள் மூலம் 7 நீர்நிலைகளுக்கு செல்கிறது. கடந்த சில ஆண்டுகளாக கால்வாய் ஆக்கிரமிக்கப்பட்டு வீடுகள், வணிக வளாகங்கள் கட்டப்பட்டதால் உபரி நீர் செல்ல வழியில்லாமல் படமாத்தூர் பைபாஸ் சாலையில் உள்ள 50க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்துள்ளது. உபரி நீர் குடியிருப்புகளை சூழ்ந்ததால் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதனிடையே வரத்து கால்வாயை முறையாக தூர்வார வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 7 ஊர்னிக்கு பாசான பகுதி இது. நஞ்சை, புஞ்சை என அனைத்து விவசாய நிலங்களையும் இந்த அடையாமறை பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு தேவையான வழித்தடங்களை கோணப்பாலம், நடுப்பாலம், 55 பைபாஸ் கிட்ட இந்த 4 வழித்தடமும் அடைபட்டு போச்சு. இதை உடனடியாக நிவர்த்தி பண்ணி இது பண்ணும். தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி 3% உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலன் கருதி ஒன்றிய அரசு பணியாளர்களுக்கு நிகராக அகவிலைப்படியை உயர்த்தி வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தற்போது 55% உள்ள அகவிலைப்படி 58% உயர்த்தி ஜூலை 1ஆம் தேதி முன்தேதியிட்டு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அகவிலைப்படி உயர்வால் சுமார் 16 லட்சம் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் இதனால் அரசுக்கு ஆண்டு ஒன்றுக்கு 1829 கோடி கூடுதல் செலவாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேகதாதுவில் அணை கட்ட உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளதாக வரும் செய்தியில் உண்மையில்லை என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரியின் குறுக்கே அணை கட்டும் கர்நாடகத்தின் முயற்சியை தமிழ்நாடு அரசு முளையிலேயே கிள்ளி எறியும் என்றும், காவிரி மேலாண்மை ஆணையத்திடமும் ஒன்றிய நீர்வள குழுமத்திடமும் தமிழ்நாடு அரசு தமது வலுவான வாதங்களை முன்வைக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். டெல்டா பாசன விவசாயிகளின் உரிமைகளை ஒருபோதும் அரசு விட்டுக் கொடுக்காது எனவும் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை கட்டுவதை 4 ஆண்டுகளாக தடுத்து நிறுத்தியது போல் இனிவரும் காலத்திலும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என கூறியுள்ளார்.
மோசடி வழக்கில் தேவநாதனுக்கு வழங்கப்பட்ட இடைக்கால ஜாமீன் காலத்தை நீட்டிக்க மறுத்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் உடனடியாக அவரை கைது செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த 100க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக நிதி நிறுவன இயக்குநர் தேவநாதன் மீது வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட அவருக்கு அக்டோபர் 30ஆம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டது. மேலும் அக்டோபர் 30ஆம் தேதி சரணடைய வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் அவர் சரணடைய மேலும் ஒரு வாரம் அவகாசம் கேட்டதால் கால அவகாசம் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் இடைக்கால ஜாமீன் காலத்தை மேலும் ஒரு வாரம் நீட்டிக்க கோரி அவர் மனு செய்திருந்தார். இந்த மனுவை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தமிழ்ச்செல்வி உடனடியாக அவரை கைது செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார். வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தம் குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா வலியுறுத்தியுள்ளார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா, கூட்டணி குறித்து மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகளுடன் ஆலோசனை செய்து முடிவெடுக்கப்படும் என்றும், கூட்டணி குறித்து கடலூர் மாநாட்டிற்கு முன்போ அல்லது மாநாட்டிலோ அறிவிக்கப்படலாம் எனவும் அவர் கூறினார். மேலும் காலச்சூழலை பொறுத்து கூட்டணி குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். இதை கையில் எடுக்க வேண்டியது தேர்தல் ஆணையம். ஏன் அவங்க பேச மாட்டேங்கிறாங்க? இன்னைக்கு ஒரு குரூப் அமைச்சு எல்லா இடத்துலையும் செக் பண்ண சொல்றீங்க. அப்போ என்ன உண்மை நிலை என்பதை நீங்க சொல்லணுமா இல்லையா? ஏன் அவங்க தானே அதுக்கான உரியவர்கள்? நீங்களோ நானோ போய் கேட்க முடியுமா? அப்படி கிடையாது என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது தேர்தல் ஆணையம், நீதி அரசர்கள். அதை செய்யணும்னு தேமுதிக சார்பாக நான் கேட்டுக்கிறேன். கொடைக்கானலில் சாலையோரங்களில் நிறுத்தப்பட்ட வாகனங்களால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தமிழ்நாடு மற்றும் வெளிமாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகளின் வரத்து அதிகரித்த நிலையில் கேரளாவிலிருந்து கல்வி சுற்றுலாவுக்கு பேருந்துகளில் மாணவர்கள் வந்துள்ளனர். ஆனால் தங்கும் விடுதிகளில் போதிய வாகனங்கள் நிறுத்தும் வசதி இல்லாததால் சுற்றுலா பேருந்து உள்ளிட்ட வாகனங்களை சாலையோரம் நிறுத்திவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் மேல்மலை பகுதிக்கு செல்லும் சாலை, ஏரிச்சாலை, 7 ரோடு சந்திப்பில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. 1 மணி நேரத்திற்கு மேலாக சாலையில் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். எனவே கூடுதல் போலீசாரை பணியமர்த்தி போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை விடுத்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் 50 கோடி ரூபாய் முதலீட்டில் ஆடை உற்பத்தி அலகு அமைக்கும் திட்டத்திற்கு முதலமைச்சர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. 2500 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் சென்னை சில்க்ஸ் குழுமத்துடன் தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இளைஞர்களுக்கு அதிக எண்ணிக்கையிலான வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் 2030க்குள் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் $1 டிரில்லியன் அளவிற்கு வளர்ச்சி பெறுவதற்கும் தேவையான முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் தமிழ்நாடு அரசு பல்வேறு சிறப்பான முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறது. அதன்படியே திருவாரூர் மாவட்டத்தில் 50 கோடி ரூபாய் முதலீட்டில் ஆடை உற்பத்தி அலகு அமைக்கும் திட்டத்திற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் உள்ள மொழிப்போர் தியாகி ராஜேந்திரன் சமாதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி MP ரவிக்குமார் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவரான ராஜேந்திரன் 1965ஆம் ஆண்டு நடந்த மொழிப்போர் போராட்டத்தில் கலந்து கொண்டு போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உயிர் நீத்தார். இந்நிலையில் பரங்கிப்பேட்டையில் உள்ள அவரது சமாதியில் அஞ்சலி செலுத்திய MP ரவிக்குமார் மொழிப்போர் தியாகி ராஜேந்திரனுக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் என்ற முதலமைச்சர் ஸ்டாலினின் அறிவிப்பிற்கு நன்றி தெரிவித்தார். கேரள மாநிலம் ஆலப்புழாவில் நடைபெற்று வரும் உயர்மட்ட பாலம் கட்டுமான பணியின் போது 90 டன் எடை கொண்ட கார்ஜர் அவ்வழியாக வந்த சரக்கு வாகனம் மீது விழுந்ததில் ஓட்டுநர் உயிரிழந்தார். நள்ளிரவு 2:30 மணியளவில் எர்ணாகுளத்தில் இருந்து ஆலப்புழாவுக்கு முட்டை ஏற்றிக் கொண்டு வந்த சரக்கு வாகன ஓட்டுநர் ராஜேஷ் பாலத்தை கடக்க முயன்றபோது கார்ஜரை தாங்கி பிடித்துக் கொண்டிருந்த ஜாக்கி நடுவியதால் சரக்கு வாகனம் மீது விழுந்தது. இதில் வாகனம் முழுவதுமாக சேதமடைந்த நிலையில் ஓட்டுநர் ராஜேஷ் உடல் நசுங்கி உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மற்றும் போலீசார் சுமார் 3 மணி நேரம் போராடி வாகனத்தில் சிக்கியிருந்த ஓட்டுநர் உடலை வெளியே எடுத்தனர்.